இதை நான் சொன்னதுக்கு என் நாக்க வெட்டணும்னு பேசினானுங்க காங்கிரஸ்காரங்க. எவ்வளவு பெரிய தேச துரோகிகள். நான் சொல்றேன், நாட்டு பற்று இருக்கிறவன் இந்த பாரத தாய் நேசிப்போம் ஒத்தம் கூட காங்கிரஸ்ல இருக்கக்கூடாது. வாருங்கள் இங்கே. அது தேச விரோதிகள் அமைப்பா போயிருக்குன்னு நான் சொல்லிக்கிறேன். மிகப்பெரிய தேச துரோகி இந்த நாட்டுக்கு எதிர்கட்சி தலைவரா பார்லிமெண்ட்ல இருக்கிறது நாட்டுக்கு துரதிருஷ்டவசமானது. நீங்க பாத்தீங்கன்னா இது ஒண்ணு மாத்திரம் இல்ல. சமீபத்துல யுஎஸ்க்கு போனார். அங்க போய் யாரை சந்திச்சார்? இலாக் உமர். யார் பாரத தேசத்துக்கு எதிராக தொடர்ந்து அமெரிக்காவிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறாரோ, நேற்றைய தினம் பொறுப்பேற்றிருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு, இந்த இலாக் உமரை இந்த தேசத்தை விட்டு குடியுரிமையை ரத்து பண்ணி வெளிநாட்டுக்கு நாம அனுப்பிச்சு விடணும் அப்படின்னு. ஏன்னா அமெரிக்காவுக்கும் லாயலா இல்லை. பாரத தேசத்துக்கு எதிராக பாகிஸ்தான்ல வந்து பேசுற தேச துரோகி. அந்த தேச துரோகியோட ராகுல் காந்திக்கு என்ன தொடர்பு? எதுக்கு சந்திக்கணும்? இதை நான் சொன்னதுக்கு என் நாக்க வெட்டணும்னு பேசினானுங்க காங்கிரஸ்காரங்க. எவ்வளவு பெரிய தேச துரோகிகள். நான் சொல்றேன், நாட்டு பற்று இருக்கிறவன் இந்த பாரத தாய் நேசிப்போம் ஒத்தம் கூட காங்கிரஸ்ல இருக்கக்கூடாது. வாருங்கள் இங்கே. அது தேச விரோதிகள் அமைப்பா போயிருக்குன்னு நான் சொல்லிக்கிறேன்.